யாழ் சமையல் அன்பு உள்ளவர்களுக்கு இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அரிசி திரித்து உடனே புட்டை வைக்கிறது இப்படி என்று காட்ட போகிறேன். மற்றது மீன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். அரிசி, பச்சரிசி, முழு பச்சை அரிசி, மீன், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, மாங்காய் போடுறபடியா புளியை கொஞ்சம் குறைவாக போடுங்க. புளி முதலாம்பால், ரெண்டாம் மூன்றாம்பால், தூள், வெந்தயம், உப்பு. வாங்க இப்படி செய்யலாண்டு பார்ப்போம். முதல் இந்த அரிசியை கழுவி நனைய விடுவோம். இது ஒரு 3 மணித்தால் நீங்கள் நனைய விடணும். இது 4 மணிக்கு நீங்கள் வந்து 1 மில்லியன்றாலும் இதை ஊற போட்டுட்டு உடனே புட்ட வைக்கலாம். 2-3 தண்ணியில் கழுவுங்க, தூசியல் இருக்கும். இதை இப்படியே வெப்பம் 3 மணித்தாலும் அது ஊறட்டும். 3 மணித்தாலும் ஊறினாப்போ வடிதட்டியில் போட்டு நல்லா தண்ணியை ஒழுகாக விடுங்கோ. ஒரு அரை மணித்தாலமாவது ஒரு ஒளி வடியாக விடுங்கோ. குழம்புக்கு ஆயத்தப்படுத்துவோம். வாங்கோ பச்சை மிளகாய், வெந்தயம்னா கூட போடணும் மீன் குழம்புக்கு. கருவேப்பிலை நல்லா பிச்சுட்டு கசக்கி போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை, உப்பு, சின்ன கப்பல் குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த புளியை ஊற விடுவோம். புளியை ஊற விடுவோம். நல்லா பிரித்து விடுங்க. மாங்காய் போடுற வழியாக கொஞ்சமாக காணும். ஊறட்டும், இது ஊறட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்ட முதல் அது ஊறட்டும். இப்போ இதுக்குள்ளேயே நான் வெள்ளத்தையும் வெட்டி போட்டு ஒரு காட்டுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய், இதுக்குள்ளே மீனும் உப்பும் கருவேப்பிலையும் தான் போட்டிருக்குது. அரிவாசியை கூட இந்த மாங்காய் வெட்டி போட்டிருக்கிறேன். இதுக்குள்ள பச்சை மிளகாய், வெங்காயம், மாங்காய், வெந்தயம், உப்பு, அதோட மீனும் இருக்குது. இப்போ நான் புளியை கரைச்சி விட போகிறேன். இவ்வளவு கொட்டை தான் மிச்சம். இந்த நான் கரைச்சேன்னா இப்போ இந்த புளியை விடுவோம். இது ஒரு நல்ல குழம்பு, உங்களுக்கு சுகமான சமையலும். எண்ணெய் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் மிளகாத்தூள் போட போகிறேன். தூளை போடுவோம். தூள் நாங்கள் வழக்கம் போல் 3 கரண்டி போடுறேன். நான் போடுறேன். இது கொஞ்சம் பெரிய இந்த 1 மேசக்கரண்டி தான் வரும். இது நீங்கள் உங்களை உழைப்புக்கு தக்கதாக போடுங்கோ. காணாட்டி திரும்பியும் போடுங்கோ. இப்போ 2-3 பாலை விடுறேன். இது பெரிய அந்த சின்ன மீன் தானே, பெரிய தப்பு கறியாக தான் வைக்க போகிறேன். இப்போ நல்லா கரைப்போம். இப்படி வைக்கிற அடுப்பில் வைப்போம். இது நல்லபடியோட கெதியாக முடியும். இதை இப்படி சமைக்கலாம். நீங்கள் வாங்க அடுப்பில் வைப்போம். இப்படியே மூடி விடுங்க. 3 மணிக்கு முதல் ஊற வச்ச அரிசி வேறுங்க 2 தரம் போட்டு அடிக்க டப்புன்னு மாவாக வந்துடும். நல்லா வடிக்க விட்டிங்கன்னா வந்துடும். ஒரு கொஞ்சம் கட்டை தான் வந்தது. அது தேவையில்லை. கோழிந்த சாப்பாட்டோட கலந்து விடுவோம். இதை நாங்கள் அவிக்கணும். அவிச்சு தான் இதை அவிச்சு இடியப்பம் அவிச்சிக்கண்டா நல்ல மென்மையாக வரும். மற்றது எல்லோரும் சொல்லணும் தனி அரிசி மாவில் புட்டு அவிச்சா உரைக்கும் வந்து. நீங்கள் ஒரு நாளைக்கு அவிச்சு பாருங்க. நான் வச்சதுக்கு திறக்கையில் இப்போ திறக்க போகிறேன். அது இந்த புளியலையெல்லாம் அளவாக போட்டிங்கன்னா பொங்கி வடியாது. முதல் பாலை விடுவோம். ஒரு நல்ல கொதி வந்தோடனே வெளியே நெருப்பில் விட்டுட்டு இறக்குவோம். அதுக்குள்ள நாங்கள் வெந்தயம் போடுவோம். வெந்தயம் எவ்வளோத்துக்கு சேர்க்கணுமோ அவ்வளோத்துக்கு செய்கிறோம். கைக்காதும் ஒன்றும் செய்யாது. பைக்கில் கடிப்படைக்கில் நல்லா இருக்கும்.
நல்லா பொங்க பொங்க கொதித்தோடனே நாங்கள் மெல்லிய நெருப்பில் விடுவோம். மாவை அவிக்கிறதுக்கு இதில் போட போகிறேன். ஆவியில் அவிச்சு எடுக்க போகிறேன். இது தனியாக இருக்கிற ஆம்பளைகளுக்கும் இதுக்கும் சுகமான ஒரு புட்டும் சமையலும். நல்லா பொங்கி தள்ளிட்டு மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. நல்ல மெல்லிய நெருப்பு சுரக்க வேணுமெண்டு இல்லை, அப்படியே மெல்லிய நெருப்படி குறைஞ்சி கொண்டு போகும் பாருங்க குழம்பு. அப்படியே இறங்கி போய் தண்டை வாட்டில் வத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அப்படியே இருந்து ஒரு 5 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் கொதிக்கட்டும் இறக்குவோம். 5 நிமிஷமாக அப்படியே மெல்லிய நெருப்பெலாம் போட்டுருக்கோம். இறக்கி திறக்காதீங்கோ, அப்படியே இறக்கி வையுங்கோ. இதை வச்சுட்டு புட்டு பானை எடுத்து வைப்போம். தண்ணி கொதிக்கட்டும், அதை மாவை அவிப்போம். தண்ணி கொதிக்க விட்டு அதை தூக்கி வைப்போம். நாங்கள் அடுப்பில் வச்சாச்சு, மூடி விடுவோம். அவியட்டும், நல்லா அவியட்டும். நல்லா அடுப்பை பூட்டி விடுங்க. நல்லா ஆவி வருது. நாங்கள் திறந்து பார்ப்போம். உள்ளுக்குள்ளே தண்ணி விழுந்திருக்கும். இனி நாங்கள் இதை இறக்குவோம். இதில் இந்த மாவில் இடியப்பம் அவிச்சிங்கன்னா வேத்தக்காரர் எல்லாருக்கும் இப்படித்தான் அவிச்சு கொடுக்குறது. தண்ணியாக கொதிக்க வைக்க போகிறோம். புட்டுக்கு குழைக்க இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். பார்க்கலாம், தண்ணி கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் உப்பை போடுவோம். கொஞ்சம் இந்த தண்ணி கிளறாக போட்டிங்கன்னா மாக்கிச்சு கணக்காக வரும். ஒரு கசுளாகி போட்டு ஊற்றுவோம். கணக்க அவிக்கையில் 2 பேர் தான். அப்போ நாங்கள் 1.5 சுண்டு அப்படித்தான் எடுப்பேன். ஒன்றரை பனி எடுக்கிறேன். காணும் தண்ணியை கொண்டு இங்கே வெல்வோம். தண்ணிக்குள்ள உப்பு எல்லாம் கரைஞ்சிருக்குது. இதுக்குள்ள கணக்க தண்ணியும் ஊற்றப்படாது. வறுத்தமாக தான் கணக்க தண்ணி எடுக்கும். இது ஒரு கொஞ்சம் தண்ணி விடுங்கோ, கொஞ்சமாக விட்டு குழைங்கோ. எல்லா மாவுலேயும் தண்ணி வடிச்சேன்னா சரி. இது காணும் புட்டுக்கு. புட்டு பானை அடுப்பில் வச்சுட்டு வருவோம். புட்டு பானை அடுப்பில் வைப்போம். இந்த புட்டை நான் இப்படி செய்த அள்ளி அடுப்பில் போட போகிறேன். ஒன்றும் கொத்தையில்லை, நல்லா எல்லா இடத்துலையும் தண்ணி வெட்டுறது வேணுங்க. எல்லா இடத்துலையும் இது தனியாக இருக்கிற ஆம்பளியல் பொம்பளியல் எல்லாருக்குமே ஒரு சுகமான அவியல். இப்படியே போட போகிறேன். கடைசியில் கொஞ்சம் இந்த மாமாதி தெரிஞ்சதில்ல இந்த ஈரமாக இருக்கிறது எடுத்து ஒரு காலையில் தேயுங்கோ. தேய்ச்சி கட்டியாக வந்தால் பரவாயில்லை, ஈரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்தால் பரவாயில்லை. அப்படியே அவியுங்கோ. மூடுவோம். நல்லா பூவை வருது. பூவை வந்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விடுங்கோ. விட்டுட்டு பேருந்து இறக்குவோம். நல்லா விஞ்சிருக்கு, நிறம் மாதிரி இருக்குது. அடுப்பை நிப்பாட்டி போட்டு இது ஒரு சர்வச்சரிக்கை குழைச்சி ஒரு சர்வச்சரிக்கையை குழைச்சி அவிச்சு முடிஞ்சது வேறுங்க. கணக்க பாத்திரங்களும் தேவையில்லை. அதே மாதிரி தான் மீன் குழம்பும் ஒரு சட்டிக்குள்ளேயே எல்லாத்தையும் கூட்டினாங்க. இதை நல்லா ஆறுறதுலான் இருக்குது. இது நல்லா ஆற விடுங்கோ. ஒரு 5 நிமிஷம் விடுங்கோ, ஆறிடும். தேங்காய்ப்பூவும் பொட்டும். இது பச்சையாக போடுறது உடம்புக்கும் நல்லம். இது புதுசாக கல்யாணம் முடித்த பொம்பளையெல்லாம் புட்டை வைக்க வஞ்சிப்படுவீங்க, பயப்படுவீங்க. இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும். மற்ற இந்த புட்டுண்ட சூடு வந்து இப்போ நாங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுப்போமே அந்த சூட்லாம் இருக்குது. கணக்க போடாமல் கொஞ்சமாக போட்டு அடிங்கோ. தேங்காய் பூ உடம்புக்கு நல்லா இருந்தாலே எவ்வளோ போடணுமோ போடுங்க.
அடிச்சு போய் இந்த புட்டுக்குள்ளே போட்டுட்டு இந்த தேங்காய் பச்சட்டிலேயே போடுவோம். எனக்கு பாத்திரங்கள் எடுத்து 2 மணி பாருங்க. இப்போ இந்த மாதிரி புட்டு வருதுண்டு. இந்த புட்டை நீங்கள் கையில் வச்சு இவ்வளோத்துக்கு அமர்த்தினாலும் பாருங்க. நல்ல ருசியான புட்டும் மென்மையான புட்டும் நல்ல மென்மையாக இருக்குது. இதே மாதிரி செய்யுங்க. இதில் இதே மாவில் நீங்கள் இடியப்பம் அவிக்கிறேன்னு சொன்னால் மாவையோருக்கா அரியுங்கோ. அதில் ஏதாவது சின்ன கட்டை இருந்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு அடைச்சி போகும். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரணும். இதெல்லாம் அடித்து கொண்டு விட்டுட்டேன். இந்த ஆம்பளையெல்லாம் வடிவாக இந்த புட்டாக விற்கலாம். தண்ணியை சாடியாக கொஞ்சம் கூட விட்டால் இருக்கிற மாவில் கொஞ்சம் தூவி அவியுங்கோ. ஆனால் கூடிய அளவு கூடாமல் பார்க்கணும். கொஞ்சம் விதைக்க பார்க்கும். நீங்கள் வந்து மா கலந்திங்கண்டா இது இப்படியே இருக்க வாங்குவோம். நாங்கள் குழம்பை இறக்கி வைப்போம். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். குழம்பை பார்த்தீங்களா? நான் இதுக்கெல்லாம் அகப்பை போடவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகப்பையே போட இல்லை. ஒரு மீனும் மீன் அளவை பார்த்தீங்களா? சின்ன மீன் அப்படி இருந்து ஒரு மீனும் பிய்யே இல்லை. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். சமையல் அடுப்படி நம்ம சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம்